ரோஹிணியுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் பல பொய்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. கல்யாணிங்கிற பேரை கூட மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அதுக்காக அவங்க மேலே அனுதாபப்படணும் அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் திட்டக்கூடாது, அவங்க மாட்டவும் மாட்டாங்க. திருப்பி அவங்க வாழ்க்கையில் மட்டும் எல்லா விஷயத்துலையும் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடச்சிட்டே இருக்கும். முத்து மீனெல்லாம் கஷ்டப்படுவாங்க, கஷ்டமே படமாட்டாங்கன்னு கதையை கொண்டு போகிறதுலாம் ஒரு கடுப்பான விஷயமா இருக்குது. இப்பயும் பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலிருந்து அந்த தினேஷ் பிஏ வந்துட்டார். அவர் தான் இந்த மாதிரி மனோஜுக்கு நிறைய லெட்டர்கள்லாம் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஊருக்கே போய் கிறிஷை கண்டுபிடிச்சி கிறிஷ் கூட ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு உன் பையன் ஒன்றை மாதிரியே இருக்காங்க கல்யாணி அப்படின்ட்டு சொல்லி 30 லட்ச ரூபா பணம் வேணும், எனக்கு 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தனா நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்ல உடனே கொடுன்னு போய் இப்போ நேராக ரோஹிணி போயிட்டு அந்த சிட்டிக்கிட்ட போயிட்டு அவனை காலி பண்ணுங்கள், என்ன மிரட்டுறவனை மட்டும் நீங்கள் காலி பண்ணால் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் சத்யாவை திருடினாருங்கிற வீடியோ ஒன்று இருக்குது. மாமியாருடைய பணத்தை திருடினது சத்யா தான். அந்த வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா இடத்தையும் டெலீட் ஆகிடுச்சு, முத்துவோட ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்துவோட ஃபோனில் இருக்குங்கிறது இவங்க எப்போ பார்த்தாங்கன்னு தெரில, டெலீட் பண்ணியிருக்க மாட்டான்னு என்ன நம்பிக்கையில் இருக்காருன்னு தெரில. அதை மட்டும் நீ ரிலீஸ் பண்ணி உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பார்க்க வச்ச அப்படின்னா அது மூலமாக எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது, உங்களுக்கு நான் உங்களை மிரட்டுறவனா இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு இதாக இருந்தாலும் கூட கதை இப்போ கடைசியில் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தா இப்படியே போச்சு அப்படின்னா அந்த சத்யாவுடைய வீடியோ வெளில ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது மீனாவுக்கு தான் பெரிய இடியாக விழும். மீனாவை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துறதுலேருந்து எல்லா விஷயங்களும் நடக்கும். கடைசியில் ரோஹிணி தப்பிச்சிருவாங்க, ரோஹிணி ஜாலியாக இருப்பாங்க. நீங்கள் இது இப்போவே போய் யூடியூப்பில் போய்ட்டு சிறகடிக்காசை ப்ரோமோ கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா முன்னாடிலாம் முத்து மீனா ஃபேன்ஸு சிறகடிக்காசை தான் இருக்கவே பெஸ்ட்டு சீரியல், எந்த சீரியல் இது கிட்டக்க வராதுன்னு போட்டுட்டு இருந்தவங்கலாம் வெளில எங்கே போனாங்கன்னே தெரியல. அவங்களே ஆளே மாறி இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீரியல் சுவாரஸ்யமாக போகவில்லை, ரோஹிணி கடைசி வரை மாட்டாள், ஏன் அந்த கதை இப்படி போகுது, நம்மளெல்லாம் லூசுன்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் அதிகமாகிட்டே போகுது. இப்படி கமெண்ட்ஸ் அதிகமாகிறதுக்கான காரணம் இந்த கதை போகிற போக்கும். கதையில் நமக்கு போட்டியே இல்லைன்னு நினச்சி ரொம்ப லெத்தாஜிக்காக என்ன வேணாலும் எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஃபில்லரை போட்டுட்ருக்கலாம், மெயின் கதையை விட்டுட்டு ரோஹிணியை மாட்ட விடாமல் என்ன வேணாலும் பண்ணலான்னு போயிட்டுருக்கிறது மட்டும்தான். இப்படியே போச்சு அப்படின்னா சீரியலுக்கு இப்போ கொஞ்சம் நாள் கழித்து டிஆர்பிலே நிற்க முடியாமல் கடைசியில் ஸ்லாட்டே மாற்றுற மாதிரி ஆகிடும். அதை மாற்றி அமைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வருவாங்களா கதையில், இல்லை இப்படியே தான் போதாங்கிறத பார்க்கணும். இப்போவும் ரோஹிணி அந்த வீடியோவை கண்டுபிடிச்சி போட்டுவிட்டு மீனாவுக்கு தான் பெரிய இடி வரப்போதா, இல்லை அதை கடைசி நிமிஷத்தில் கண்டுபிடிச்சி தடுத்து நிறுத்தி முத்து தன்னுடைய மச்சானை காப்பாற்ற போகிறாராங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.